ஹலோ காய்ஸ், இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். காய்ஸ், இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிஎஸ் ரேங்க்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காய்ஸ், மேட்ச்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே M500 தான் எடுப்போம். M500 எடுத்தோடனே ஒரு மூமெண்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எப்போவும் சைடு தான் போவோம். வாங்க சைடே போகலாம். நம்ம இந்த வாசல் எல்லோடையே போகலாம். வாங்க போய்கிட்டே தான் இருக்கேன். டக்குன்னு வாங்க. சரி, போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பவர் போட்டு விட்டாச்சு. அதில் அடிச்சிட்ருக்கேன். எவனும் வர மாட்டேங்கான். கீழே ஒருத்தர் நிற்கான். ஒரு 50 கொடுத்துட்டு ஒரு 178 கொடுத்தாச்சு. நாக் ஆகிட்டான். அடுத்து வந்தோடனே மெடிக்கிட் போட்டாச்சு. கில்லும் எடுத்து விட்டாங்க டீம்மேட்டு. அங்கடே இந்த லிஃப்ட்டில் ஏறி உட்காந்துக்கலாம். ஏறி உட்காந்தாச்சா? கைஸ், இப்போ உயிர் கம்மியாக தான் இருக்குது. பான்ஸ் பேர் போட்டுக்கலாம். 250 கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே லிஃப்ட் அங்கே போய்ட்டு ஒரு நாக்கு அடித்தாச்சு. அங்கே அடி போய்கிட்டே இருக்கலாம். இங்கே ஒருத்தன் போனான். இந்த வந்துட்டான். ஒரு நாக்கு. வேறு இன்னொருத்தன் இங்கே நிற்காங்க கைஸ். இந்த ஒரு 35 ப்ரோ அடிச்சிடாத ப்ரோ. ஏஸ் ப்ரோ, ஏஸ் அடித்தாச்சு. ரவுண்டு 2 வந்தாச்சு காய்ஸ். இப்போ நம்ம பெர்ஃபால் தான் எடுக்க போகிறோம். சரி, எடுத்தாச்சு. க்ளோவில் எடுத்தாச்சு. போன மேட்ச் ஏஸ் அடித்தோம். இந்த மேட்ச் ஏஸ் அடிக்கணும். வாங்க மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஏஸ் அடித்தாச்சா? அப்போ இன்னொரு மேட்ச் கண்டிப்பாக ஏஸ் அடிக்கணும். இன்னும் ஆரம்பிச்சுட்டு வாங்க இந்த வீட்டு மேட்ச்சுக்கே போகலாம். போட்டால் போயாச்சா? அங்கே ஒருத்தன் நிற்கான். ஸ்கோப் போட்டு அடிக்கலாம். அதுக்குள்ளே டேமேஜ் பண்ணிட்டான். அங்கே அந்த பவர் போட்டு மெடிக்கிட் போட்டுக்கலாம். அந்த பவர் கீழே பண்ணி கீழே எனிமி நிற்காமல் போனேன். கீழே நிற்கலை எனிமி. சரி, அதனால் நான் சைடு பார்த்துட்டு இருந்தேன். இல்லை, அதனால ஜன்னலில் தாவி வச்சாச்சு. குதிச்சுட்டு அங்கே போட்டுட்டு இருந்தேன். ஒரு க்ளோவால் போட்டாச்சு. லைட்டாக கொடுத்தாலே அடிச்சிருவான். அதில் அப்படி சுற்றி போவோம். ட்ராப் விட்ட போகலாம் போனேன். அடிச்சிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு போனேன். அதுக்குள்ளே அங்கே போனோடனே டீம்மேட் ஒரு நாக்கு அடிச்சிட்டான். இங்கே ட்ராப் பிறக்கிட்டு அதுக்குள்ளே அங்கே போயிட்டுருக்கேன். சரி, வாசல் ஏறியாச்சா? இங்கே டீம்மேட்டை நாக் பண்ணிட்டான் ஒருத்தன். இங்கே டீம்மேட்டை நாக் பண்ணேன்னு நான் டீம்மேட்டை காப்பாற்றணும். இங்கே ஒருத்தன் தான் இருக்கான். அவனையும் நாக் பண்ணியாச்சு. கில்லு முடிச்சுட்டு டீம்மேட்டை ரிவே பண்ணி விட்டுடலாம். அதர்வைஸ் ரவுண்டு 3 வந்தாச்சு. சரி, ரவுண்டு 3லேருந்து நம்ம M4A1 ப்ரெஃபாலும் தான் இருக்குது. ஏதாவது ஷார்ட் ரேஞ்ச் எடுக்கணும். ஷார்ட் கன் எடுத்தாச்சு. அப்படியே 2 காளான் எடுத்துக்கலாம். அவங்கள ஒரு பாயிண்ட் கூட எடுக்காமல் நம்ம தான் 4 பாயிண்ட் எடுக்கணும். அப்படியே போயிட்டுருக்கலாம். சரி, வாங்க ஒரு மூமெண்ட்டு போட்டுக்கலாம். அப்படியே அப்போ தான் எனிமி அடிக்க நல்லாயிருக்கும். சரி, இப்போ இன்னும் திறந்து விட மாட்டேங்காங்க. திறந்து விட்டாச்சு. ஒருத்தர் நல்லா டேமேஜ், ஒருத்தர் நாக் ஆகிட்டான். நம்ம ஐடி பேர் VIP பெயின் தான். இப்போ அந்த பவர் போட்டு விட்டாச்சு. அந்த பவர் அங்குடி போகுதுனாலும் அங்குடி போனேன். அவங்க நான் நாக் பண்ணதை அங்கே ரிவே பண்ணிட்டாங்க. சரி, நான் சுற்றி க்ளோவோட பூந்து போயிடலாம் போனால் அதுக்குள்ளே இங்கே அடைச்சி வச்சுருக்கான். சரி, இந்த வாசல் வழியோடி போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு M5 ஒரு ஹெட்டு போட்டு நாக் பண்ணியாச்சு. கிள்ளி முடிச்சு விட்டுருலாம். இல்லாட்டி வாசலில் எடுத்துருவாங்க. இங்கே ஒருத்தன் ஆஃப்லைன் போயிருந்தான். இவனையும் அடித்தாச்சு. சரி, இன்னும் 2 பேர் தான். இங்கே 2 பேரும் நம்ம தான் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளேயே நம்ம வாய்ச்சா அதுக்குள்ளேயே அடங்காத. அதுக்குள்ளேயே அவங்க நம்ம டீம்மேட் ஒரு நாக்கு வச்சிட்டான். இப்படி சுற்றி போய் அடிச்சிடலாம் போனால் இங்கே சோன் வந்துட்டேன். அதுக்குள்ளே சோன்லேயே செத்துறேன்னு நினச்சா சோனில் சாவலாட்டியோ உயிர் பிடிச்சாச்சு. இப்படி கூடி போனால் இங்கே ஒருத்தருமே இல்லை. சரி, அந்த பவர் வேறு இல்லை. பவர் போட்டு காமிக்கும். பவரும் இல்லை. இங்கே ஒருத்தன் சுட்டு காமிச்சிட்டு இருந்தான். இந்த ஒருத்தன் நிற்கான். இவனை ஷார்ட் கன்னில் நல்லா டேமேஜ் பண்ணியாச்சு. அதனால் இவனை இங்கே அடிக்கும்போது இங்கே இருந்து அவன் டீம்மேட் ஓடதான். இங்கே க்ளோவில் வேறு உள்ளலை. மெடிக்கிட் வேறு இல்லை. சரி, அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் அடித்து முடிச்சிட்டான். மூணு ரவுண்டு நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். 4ஆவது ரவுண்டு நம்ம தான் ஜெயிக்கணும். சரி, இப்போ M5ல மூணாவது ஜிப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. அப்போ தான் அழுத்தி பிடிக்க நல்லாயிருக்கும். ஒரு க்ளோவில் எடுத்துக்கலாம். வெஸ்ட்லாம் எடுத்துக்கலாம். ஒரு கிரனேட் எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு காளான் வேறு இன்னும் திறந்தே விட மாட்டேங்காங்க. இப்போது சரி, அப்படியே ஒரு மூமெண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்குள்ளே திறந்து விட்ருவாங்க. திறந்து விட்றாங்களோ? இன்னும் திறந்து விடல. மூமெண்ட்டே போட்டுக்கிட்டு இருக்கலாம். திறந்து விட்டாங்க. அந்த சைடு போகலாம். சைடு போனால் தான் டீமே அவங்கள்டையே அடிக்க முடியும். சைடு அவங்க இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வேகமாக போயிடுறோம்.
இங்கேருந்து ஒருத்தனை ஐடியா நாக்கச்சா இங்கேருந்து அவன் ஓடுவான். இங்கேருந்து M4 ஒருத்தனை நாக்கச்சிட்டு அங்கே 2 பேர் நிற்பான். இங்கேருந்து அவன் அடிக்க போனால் இங்கே க்ளோவால் போட்டு மறைச்சிருவான். சரி ஒரு கிரனேட் போட்டெல்லாம் போட்டேன், நாக்கும் அவளை. சரி அதனால அப்படியே சுற்றி போனேன். அதுக்குள்ளே இங்கே நின்ட்டான். அடுத்து டீம்மேட் அடுத்த கில் எடுத்துட்டான். அடுத்து இங்கே இவன் அடித்தாச்சு. போயா தான் கைஸ் எடுத்தோம்.